பிரான்ஸ்ல நடக்கிற பாரிஸ் ஒலிம்பிக்கு போகணுமா இல்ல சண்டே சர்ச்சுக்கு போகணுமா? இல்லை எப்படி சொல்லாமே, தேவனுக்கு கீழ்ப்படிவதா இல்ல உலக புகழா? இப்படிப்பட்ட ஒரு கேள்வி ஒருத்தரோட லைஃப்ல வந்தது. அந்த கேள்வி ஏன் வந்தது, எதுக்கு வந்தது, அவர் என்னதான் முடிவு எடுத்தாரு, அதெல்லாம் இந்த செகண்ட் எபிசோட்ல நம்ம பார்க்க போறாங்க. இது மறக்க முடியாம மறக்கக்கூடா மிஷனரிகளுடைய வரலாறு. இந்த செகண்ட் எபிசோட்ல நம்ம பார்க்க போற நபருடைய நேம் எரிக் லிட்டில். ஆமா, அவரை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். அவருடைய தகப்பனுடைய பேர் ஜேம்ஸ் டன்லோப் லிட்டில். அவங்களுடைய தாயாரோட நேம் மேரி லிட்டில். ஓகே, இவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டாவது மகனாக பிறக்கிறாரு இந்த எரிக் லிட்டில். 16 of Jan 1902 பிறக்கிறாரு சைனால. அவங்களுடைய அப்பா அம்மா என்ன செய்யறாங்கன்னா மிஷனரிகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. தேவனுடைய அன்பை ஆங்காங்க பல இடங்கள்ல போய் தேவனுடைய அன்பை போதிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க எரிக் லிட்டிலுடைய அப்பா அம்மா. இவங்க ஸ்காட்லாந்து தேசத்தை சேர்ந்தவங்க. மிஷனரி நிமித்தமாக இப்போ அவங்க எங்க இருக்கிறாங்கன்னா சைனால இருக்கிறாங்க. நார்த் சைனால இருந்து கர்த்தருடைய அன்பை போதிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. சைனால தான் பிறக்கிறாரு நம்ம எரிக் லிட்டில். எத்தனாவது? ரெண்டாவதாக. அவருக்கு ஒரு மூத்த பிரதர் இருக்கிறாங்க. அண்ணனும் தம்பியும் ஸ்கூலிங் பர்பஸ்க்காக, அதாவது ஸ்கூல் படிக்கிறதுக்காக திருப்பி ஸ்காட்லாண்டுக்கு போறாங்க. யாரை விட்டுட்டு? அப்பா அம்மா சைனாலே இருந்து மிஷனரி ஊழியங்களை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. தன்னுடைய மகன்களை மேற்கொண்டு படிப்பதற்காக 6வது வயது 6 இல்ல 5 வயதுலேயே ஸ்காட்லாண்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க 2 பசங்களையும். ஸோ இவங்க போறாங்க ஸ்கூல்ஸ் ஃபார் தி சன்ஸ் ஆஃப் மிஷனரிஸ் அப்படின்ற ஸ்கூலுக்கு படிக்க போறாங்க. இந்த சன்ஸ் ஆஃப் மிஷனரி அப்படின்ற ஸ்கூல் இப்போ எல்தம் காலேஜ் அப்படின்ற நேம் மாற்றப்பட்டிருக்குங்க. 1908 இருந்து 1920 வரைக்கும் அங்க படிக்கிறாங்க. தன்னுடைய ஸ்கூல் பருவத்திலேயே எரிக் லிட்டில் அவரு ரொம்ப ஆர்வம் காட்டுறாரு ஸ்போர்ட்ஸ்ல. அத்லெட்டிக்ஸ், மெயினா அத்லெட்டிக்ஸ், கிரிக்கெட், ரக்பி அப்படின்ற விஷயத்துல ரொம்ப ஆர்வம் காட்டுறாரு. மறந்துட வேணாம், அதே சமயம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடையும் வளர்ந்து வந்தாரு எரிக் லிட்டில். தன்னுடைய ஸ்கூல் படிப்பை பினிஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் யூனிவர்சிட்டிக்கு ஜாயின் பண்றாரு எரிக் லிட்டில். அவர் யூனிவர்சிட்டி ஆஃப் எடின்பர்க் அங்க ஜாயின் பண்றாரு. பிஎஸ்சி பியூர் சயின்ஸ் படிக்கிறார். தன்னுடைய யூனிவர்சிட்டிலுமே பெரிய ஃபேமஸான நேம் எடுக்கிறாரு எரிக் லிட்டில். அவர் கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு நிக் நேமே வழங்கப்பட்டுச்சு, ஃப்ளையிங் ஸ்காட்மேன் அப்படின்னு சொல்லி. குறிப்பா அவருடைய மெயின் கேமா என்ன வச்சுட்டு இருந்தாருன்னா அத்லெட்டிக்ஸ். அதுல நான் சொன்ன பாத்தீங்கன்னா நிக் நேம் ஃப்ளையிங் ஸ்காட்மேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வேகமா போகக்கூடிய ஒரு நபராக காணப்பட்டாரு. இன்ஃபேக்ட் லிட்டில் 1921 இருந்து அந்த 1923 வரைக்கும் இன்டர்நேஷனல் ரக்பி டீம்லயும் இருந்தாரு ஸ்காட்லாண்டுக்காகவும். இந்த மாதிரி அவர் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்கும் போதே நான் சொன்ன பாத்தீங்களா, ரக்பி, கிரிக்கெட், மேற்கொண்டு அந்த அத்லெட்டிக்ஸ், குறிப்பா அந்த 100 மீட்டர்ஸ்ல பயங்கரமான ரேஸ். இப்போ 100 மீட்டர்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா கன்ஃபார்ம் இவர் பேரை சொல்லாம இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவர் ரொம்ப பயங்கரமான ஃபாஸ்ட்ல ஓடுவாரு எரிக் லிட்டில். ஸோ இந்த மாதிரி ஒரு பீக்ல இருக்கிற டைம்ல தான் இவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. எங்கன்னா கரெக்டா அந்த சமயம், இப்போ நம்ம என்ன இயர்ல இருக்கோம், 2024 இருக்கும். அப்படியே ஒரு 100 இயர்ஸ் பேக்ல 1924 பிரான்ஸ்ல பாரிஸ் ஒலிம்பிக் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்த உடனே ஸ்காட்லாண்ட்ல இருக்கிற மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. நம்ம நாட்டுக்கு தங்கம் கன்ஃபார்ம், நம்ம நாட்டுக்கு கோல்டு கன்ஃபார்ம். ஏன்னா 100 மீட்டர்ஸ்ல யார் ஓட போறது? எரிக் லிட்டில். கன்ஃபார்ம் அவர் நம்மளுக்கு மெடல் வாங்கி கொடுத்துவார் அப்படின்ட்டு ரொம்ப உற்சாகத்துல சந்தோஷத்துல இருக்கிறாங்க மக்கள். எரிக் லிட்டிலும் தன்னை அதுக்காக தயார்படுத்தி கொண்டு இருக்கிறார். நியூஸ்ல, ரேடியோஸ்ல இந்த மாதிரி பயங்கரமா பேர், இவருடைய பேர் அடிப்படுது. பாரிஸ் ஒலிம்பிக்ல நமக்கு கன்ஃபார்ம் கோல்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்னென்ன மீட்டர் ரேஸ் ஆனது, என்னென்ன டேட்ல வருது அப்படின்ற ஒரு ஷெட்யூல் ஆனது நம்ம எரிக் லிட்டில் கைக்கு வருது. அப்ப பார்த்தா இந்த 100 மீட்டர்ஸ் ஆன ரேஸ்க்கு உண்டான செலக்ஷனே சண்டே நடக்குது. லிஸ்ட பார்த்தோன்னே அவருக்கு மைண்டுக்கு வந்த ஒரே தாட்டு, சண்டே நடக்குதே. முன்னாடி நான் கேட்ட கேள்வி இப்ப கொண்டு வாங்க, சண்டே சர்ச் முக்கியமா இல்ல இதுக்காகவே தயார்படுத்தி கொண்ட மக்கள், ஊரே அவரை நம்பிட்டு இருக்கு. இந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவு எடுக்க போறாரு. நான் ரொம்ப யோசிச்சு சொல்றேன், ஆனா அவர் ரொம்பலாம் யோசிச்சே முடிவு எடுக்கல. ஸ்ட்ரைட்டா ஒரு முடிவு எடுத்துறாரு, பாரிஸ் ஒலிம்பிக் நான் அட்டன் பண்ணல, சண்டே சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டார். இது ஊர் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உண்டாக்கிடுச்சு. இந்த எரிக் லிட்டில நாங்க எவ்வளவு நம்பிட்டு இருந்தோம், புகழ்ந்துட்டு இருந்த மக்கள்லாம் இப்ப தூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எரிக் லிட்டில. ஆனா எரிக் லிட்டில் தன்னுடைய உறுதியான அந்த தீர்மானத்தை மாத்தவே இல்லை. இது கர்த்தர் கொடுத்த கட்டளை, கர்த்தருடைய நாள்ல நான் சபைக்கு போகணும்,
குறிப்பா அவர் அன்னைக்கு என்ன பண்ணாருன்னா, அந்த ரேஸை அட்டன் பண்ணாம, அதாவது 100 மீட்டர்ஸ்க்கான அந்த செலக்ஷன் ரேஸை அட்டன் பண்ணாம வேற ஒரு சர்ச்சுக்கு போய் மெசேஜ் கொடுக்கறதாக ஆல்ரெடி கமிட்மெண்ட் வச்சிருந்த அவர் வேற ஒரு சர்ச்சுக்கு போய் போதிச்சுட்டு இருக்கிறாரு இந்த எரிக் லிடில். அது எப்படிங்க? கர்த்தருக்காக ஒரு விஷயத்த ஒருத்தர் சாக்ரிஃபைஸ் பண்ணார்னா, கர்த்தரை ஒருத்தர் கனம் பண்றதுக்காக தன்னுடைய மெயினான விஷயத்த ஒருத்தர் பார்க்காம அதை கர்த்தருக்காக விட்டு கொடுத்தாருன்னா, கர்த்தர் பார்த்து அதை சும்மா இருப்பாரா? நிச்சயமா இருக்க மாட்டார். இன்னும் சில டேஸ் கழிச்சு அதே பாரிஸ் ஒலிம்பிக்ல 400 மீட்டர்ஸ்க்கான ரேஸ் வருது. அது சண்டே நடக்கல. உடனே அதை கேள்விப்பட்டு இவரு இதுக்கு நான் அட்டன் பண்றேன் அப்படி சொல்லிட்டு கிளம்பி போறாரு. போய் 400 மீட்டர்ஸ்க்கான ரேஸ்க்கு இவர் அவ்வளோவா ப்ராக்டிஸ் பண்ணல. இவரோட மெயின் ரேஸ் என்னது 100 மீட்டர்ஸ் தான். ஸோ 400 மீட்டர்ல கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு அட்டன் பண்றாரு. வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணி கோல்டு மெடலை வாங்கினாரு எரிக் லிடில். அதற்காக ஒரு விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது, அவரை கனப்படுத்தும் போது எந்த மனுஷனையும் கனப்படுத்த அவர் போதுமானவரா இருக்கிறார் அப்படின்றது இந்த சாட்சியில நம்ம எப்படி உறுதியா அப்படியே பார்க்க முடியுது இல்லைங்களா? அதே மாதிரி தன்னை கனப்படுத்தினவனை இந்த உலகத்து மனுஷங்க முன்னாடி எல்லாரும் முன்னாடி கனப்படுத்தினாரு கர்த்தர் அவரை. பல ஆண்டுகளா அந்த ரெக்கார்டு முறியடிக்கப்படலை. அதுக்கப்புறம் அந்த ரெக்கார்டு முறியடிக்கப்படுது. ஸோ அது மட்டும் இல்லை, 400 மீட்டர்ல கோல்டு மெடல் வாங்குறாரு, 200 மீட்டர்ல பிரான்ஸ் மெடலும் தட்டி செல்றாரு எரிக் லிடில். மிகப்பெரிய பேரையும் புகழ்ச்சியும் குவித்து சேர்த்தாரு எரிக் லிடில். சில டேஸ்க்கு அப்புறம் அவருக்கு கிராஜுவேஷன் நடக்குது. கிராஜுவேஷன் அதுக்கு உண்டான காரியத்தை செய்யறாங்க. ஒரு கோல்டு மெடலிஸ்டா அங்கேயும் மிகப்பெரிய ஃபேமஸ் ஆகுறாரு எரிக் லிடில். இந்த வேர்ல்டுக்காக ஓடின அதே கால் இப்போ கர்த்தருக்காக ஓட தீர்மானம் செய்யறாரு. இப்போ என்ன பண்றாருன்னா, தன்னுடைய தாயும் தகப்பனாரும் என்ன செஞ்சிருந்தாங்க, சைனால மிஷினரியா இருக்கிறாங்க. இவர் சிறு வயதிலே மிஷினரியாக தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு மனிதன் தான். ஸோ இவருக்கு உண்டான அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றின பிறகு, கர்த்தர் அவரை எல்லாரும் முன்னாடி கனப்படுத்தின பிறகு, இப்போ கர்த்தருக்காக அவர் ஓட ஸ்டார்ட் ஆயிட்டார். நெக்ஸ்ட் ஜேர்னி அவர் எங்க போறாருன்னா, சைனாக்கு ஓடுறாரு. ரன்னிங்காக இல்லை, கர்த்தருக்காக ஓடுற ஒரு ஓட்டத்தை ஸ்டார்ட் பண்றாரு. மிஷினரியா அவரும் சைனாக்கு போய் கர்த்தருடைய அன்பை போதிக்க முடியாத, கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியாத சைனா கிளம்புறாரு. அவர் கிளம்பும் போது ஊர்ல இருக்க எல்லா மக்களும் திரண்டு வந்து எரிக் லிடிலுக்கு ஒரு சூப்பரான சென்ட் ஆஃப் கொடுக்குறாங்க. அவரு தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாரு சைனாக்கு போகிறதுக்கு. இப்போ அவர் சைனால இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறாரு எரிக் லிடில். 1934ல அவருக்கு மேரேஜ் ஆகுதுங்க. ஃபிளாரன்ஸ் அப்படின்றவரை கரம் பிடிக்கிறாரு எரிக் லிடில். அவங்க கெனடியன், கனடா தேசத்தை சேர்ந்தவங்க. இந்த பீரியட் ஆஃப் டைம்ல சைனால மிகப்பெரிய போர், மிகப்பெரிய வார் ஸ்டார்ட் ஆகுது. ஜாப்பனீஸ் ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா, சைனால மிகப்பெரிய ஒரு போரை நடத்துறாங்க. அங்க இருக்கிற மக்கள் செத்து கொண்டு இருக்கிறாங்க, வியாதி பரவுது, ஒரே போராட்டமா காணப்படுது சைனால. இந்த டைம்ல தான் எரிக் லிடில் தன்னுடைய ஊழியத்தை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறார். தன்னுடைய சாட்சியை அநேகருக்கு போதிக்கிறாரு. அநேகர் கர்த்தருடைய அன்பை பிடிச்சுக்கிட்டு கர்த்தரை ஏற்றுக்கொண்டவங்க அநேகரா மாறிட்டு இருந்தாங்க. எங்க கிராமம் மக்கள் ஒடுக்கப்பட்டு இருக்கிறாங்களோ, கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களோ, வியாதியில இருக்கிறாங்களோ, ரொம்ப காசுக்காக கஷ்டப்பட்டு இருக்கிற கிராமத்தை செலக்ட் பண்ணி ஒவ்வொரு கிராமமா போறாரு எரிக் லிடில். அவங்களுக்கு 3 பெண் குழந்தைகளும் பிறக்குது. இந்த போர் ரொம்ப அதிகமா இருக்கனால ஆட்கள்லாம் இறந்துட்டு இருக்கிறாங்க. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, தன்னோட ஒய்ஃபையும் பசங்களையும் கனடாக்கே அனுப்பிச்சு வச்சிடறாரு. அதுக்கப்புறம் ஜாப்பனீஸோட தாக்குதல் அதிகமாகுது. எரிக் லிடில் பிடிபடுறாரு, சிறைச்சாலையில பிடிச்சி வைக்கிறாங்க. அந்த ஜெயிலே மரித்து போறாரு எரிக் லிடில். பிப்ரவரி 21ல 1945ல மரிக்கிறாரு எரிக் லிடில். 43 வயதுல தன்னுடைய ஜீவனை விடுறாரு. கர்த்தருக்காக ஓடின அந்த கால்கள் அங்க ஸ்டாப் ஆகுதுங்க. அதுக்கப்புறம் நாட்கள் செல்லும் போது இந்த எரிக் லிடிலுடைய வாழ்க்கை ஸ்டோரிய ஒரு ஃபிலிமா எடுக்கிறாங்க, சேரிட்டிஸ் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் அது ஆஸ்கர் பெற்றது அப்படின்றத நம்ம வரலாறுல படித்து தெரிஞ்சுக்க முடியுங்க. ஸோ எந்த அளவுக்கு அவர் வாழ்ந்த அந்த நாட்களில் எவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஆனதை கொடுத்துருக்கிறாரு இந்த உலகத்தில். ஒருவேளை நம்ம இப்படி நினைக்கலாமே, அன்னைக்கு அந்த ஒலிம்பிக் அவர் அட்டன் பண்ணியிருந்தா அதுவுமே தேவனுக்கு புகழை சேர்த்திருக்குமே. இன்ஃபேக்ட் அந்த பேச்சு கூட அப்போ ஓடிச்சு, நீ தேவனுக்கு கனம் பண்ணணும்னா நீ அந்த ரேஸ்ல ஓடினாதான்ப்பா கனம் பண்ண முடியும் அப்படின்மே டாக் ஓடிச்சு அப்படின்ட்டு வரலாறு சொல்லப்படுது. ஆனா இல்ல, கர்த்தருடைய கட்டளைகளை நான் மதிக்கிறவன், கர்த்தருடைய வேதத்தை பின்பற்றுகிறவன் அப்படின்ற ஒரு சாட்சியாக நான் கர்த்தருக்கு உண்டான கனத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒலிம்பிக் உண்டான ரேஸை அவர் ஓட மாட்டேன்னு சொன்னதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம சண்டே சர்ச்சுக்காக, அதாவது கர்த்தருடைய நாளுக்காக
எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்றவங்களாக இருக்கிறோம். நிறைய டைம்ல ஒரு சின்ன விஷயத்துக்கே நம்ம என்ன பண்ணிடுறோம், சர்ச்சை அட்டன் பண்ணாம விட்டுறோம். இங்க பாருங்க, உலகத்துக்கே புகழ் கொடுக்கக்கூடிய அந்த ரேஸையே விட்டுட்டார். அதுதான் முன்னாடியே சொன்ன மாதிரி, தேவனுக்கு கீழ்ப்படிவதா உலக புகழா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவர் சூஸ் பண்ணது தேவனுக்கு கீழ்ப்படிவதை இவர் சூஸ் பண்ணாரு. அதனால புகழ் இவரை சூஸ் பண்ணிச்சு. ஸோ அதுக்குண்டான கனத்தை கர்த்தர் கொடுத்துட்டார். நம்ம வசனத்தை வாசித்த மாதிரி கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா கர்த்தர் நிச்சயம் நம்மளை கனப்படுத்துவாரு. அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ இனிமேட்ல இருந்து கர்த்தருடைய நாளை நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஸ்கிப் பண்ணாம உண்மையிலே கர்த்தருக்கு உண்டான கனத்தை, கர்த்தருக்கு உண்டான கீழ்ப்படிதல் நம்ம கொடுக்கும் பொழுது நம்மளை அவர் கனப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அவர் வாக்கு மாறாதவர், அவர் உண்மை உள்ளவர். இந்த ஏரிக் லிட்டிலோடைய லைஃப்ல இருந்து நம்ம என்ன விஷயம் லேர்ன் பண்ணோம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டோம் இல்லைங்களா? ஸோ கர்த்தருடைய நாளுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸை நம்ம கொடுப்போம். நிச்சயம் அதற்கு உண்டான கனத்தை கர்த்தர் கொடுப்பார். ஸோ அந்த நாளை நம்ம வேற எந்த விஷயத்துக்குமே சாக்ரிஃபைஸ் பண்ண வேணாம். இந்த மாதிரி மிஷினரியோட வாழ்க்கையில இருந்து அந்த லெசன்ஸை நம்ம மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அதனால மற்றவங்களுக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்க. சீல் ஆஃப் லவ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நீங்கள் கொடுத்துட்டு வர அன்புக்காக, சப்போர்ட்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன். தொடர்ந்து நீங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு எபிசோடில் சூப்பரான ஒரு மிஷினரியோட லைஃப்ல இருந்து நம்ம இன்னொரு விஷயத்தை கற்றுக்க போகிறோம். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன், ஸ்டே கனெக்டட் வித் சீல் ஆஃப் லவ் யூடியூப் சேனல். டேக் கேர். பை பை.